ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளுடைய முல்லைப்பூ தோட்டத்தில் அரும்பு நல்லாவே எடுத்துருச்சிங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து அரும்பு நல்லா வந்துடுச்சு. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து நம்மளுக்கு பூவே கிடைக்க போகுதுங்க. எல்லா செடியிலுமே அரும்பு வந்துடுச்சு. இப்போ அந்த அரும்பு வந்தது இல்லாமல் செடியெலாம் பாருங்கள் இப்படி மஞ்சள் கலராக வந்து வெளுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து மருந்து கொடுத்தாகணுங்க. அரும்பு வந்து இன்னும் நல்லா சைஸ் வரதுக்காகவும் மருந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டு இன்னையோட வந்து ஒரு 2 மந்த் ஆகுதுங்க. 2 மந்த்துக்கு வந்து செடிங்கெலாம் பாருங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. நம்ம தோட்டத்தில் எல்லாமே வளர்ந்துருச்சுங்க. இதுக்கு வந்து புழுவும் சரி இருக்குது, இந்த பேனு கொஞ்சம் இருக்குது, செடி வந்து வெளுத்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து தான் இப்போ வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க. இப்போ பாருங்கள் என்னென்ன மருந்துன்றதை அப்படி நான் காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் சரியா 505 இது வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புழு எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்காக இந்த வந்து ஐபிஎல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 5G 2 ml சரிங்களா. இது பூ வந்து நல்லா நிறைய வந்து வெடித்து கிளைகள் வரத்துக்காகவும் பூ சைஸ் வரத்துக்காகவும் இந்த 5G வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ஜஸ்ட்டு 2 ml தான் வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. இது வந்து எப்படின்னா 3 டேங்க்கு நம்ம அடிக்க போகிறோங்க. 3 டேங்க் அப்படின்னா 30 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோங்க நம்ம தோட்டத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மல்லிகைப்பூ தோட்டத்துக்கும் என்னென்ன மருந்து அடிக்கிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.